ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் மக்களே. இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் லைவ்ல வந்துருச்சு. டான்ஸ் மாரத்தான் 2.0 இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க். முக்கியமா வந்து போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டருக்கான பாட்டை வந்து பிளே பண்ணப்படும். அது எப்போனாலும் பிளே பண்ணப்படும். ஓகேவா? அந்த டைம்ல வந்து இவங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்று டான்ஸ் ஆடணும். இதுதான் வந்து டான்ஸ் மாரத்தானா இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்ல. அது என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது போன சீசன்லாம் வந்து கேரக்டர்லயே பிளே பண்ணும். ஓகேவா? இந்த சீசன் வந்து கேரக்டர்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதாவது நீங்க வந்து கேரக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆனா உங்களோட பர்ஃபார்மன்ஸா மாறி பர்ஃபார்மன்ஸா காமிக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்க. அதாவது உங்களோட வேலையே, அதாவது நீங்க அந்த கேரக்டரா இருந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண போறது இல்ல, உங்களோட வேலையை நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணி இந்த டாஸ்கை வின் பண்ணி இந்த சேலஞ்சை வந்து நீங்க பண்ண போறீங்க. அதுதான் வந்து டாஸ்க். ஓகேவா? சோ நல்லா இருக்கும். கேரக்டரும் இருக்க போறது இல்ல. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினா இந்த டைமிங்க்கு அந்த பாட்டு பிளே பண்ணாங்கன்னா போன சீசன்லாம் அவங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்து டான்ஸ் ஆடணும்ல. எப்போனாலும் அது வந்து பஸ்ஸர் அடிப்பாங்க, அப்ப வந்து டான்ஸ் ஆடணும். பட் ஆனா இந்த வாட்டி வந்து நீங்களே அந்த டைமை சூஸ் பண்ணி கொடுக்கணும். பிக் பாஸ் கிட்ட போயிட்டு, பிக் பாஸ் நாங்க ரெடி, நாங்க டான்ஸ் ஆட ரெடியா இருக்கோம், எங்க டீம், அதாவது தனித்தனியா இல்ல டீமா. ஓகேவா? நாங்க வந்து எங்க டீம் வந்து ரெடியா இருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிக் பாஸ் கிட்ட போய் சொன்னீங்கன்னா, பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுப்பாப்ல. அந்த டைமிங்ல நீங்க வந்து டான்ஸ் ஆடலாம். அதுலயே வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. சோ முதல்ல இந்த டீம் யார் யாருன்னு பார்த்தலாமா? முதல்ல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பவுல் ஃபுல்லா வந்து பேப்பர்ஸ், அதாவது பேப்பர் வந்து மடிச்சு போட்டிருக்காப்ல. அந்த பேப்பர்ல வந்து 1 2 3 இந்த மாதிரி மொத்தம் 3 நம்பர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. சோ எல்லாரும் வந்து அதை குளிக்க தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டீம் யாருன்னு, அதாவது நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு கேட்கும்போது, கானா வினோத், நம்ம இவங்க சாண்ட்ரா அவர்கள், திவ்யா கணேஷ், அமித் பார்கவ், இந்த மாதிரி இவங்க 4 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டீம். ஓகேவா? இதுல யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராக்கும் திவ்யா கணேஷுக்கும் சுத்தமா ஆகாது. கானா வினோத்தும் அமித்தும் செட் ஆயிடுவாங்க. சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் அடிச்சுப்பாங்க போல, அந்த லெவலுக்கு அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க ப்ரோமோ ஃபுல்லா அவங்களோட ப்ரோமோ தான். ஓகேவா? இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்ட்லாம் எப்படி வந்து இந்த டாஸ்க் வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்றத பொறுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 2ன்ற டீம் யாருன்னா விஜய பார்வதி, நம்ம கமருதீன். இவங்க 2 பேரும் எங்க போனாலும் இணைப்பிரியாத ஜோடியாவே இருக்காங்க. சோ இவங்க 2 பேர் இருக்காங்களா. அதுக்கப்புறமேட்டு நம்ம கனி அவர்கள், ஆதிரி. ஓகேவா? இந்த மாதிரி 4 பேர். இன்னும் அடுத்த டீம் தேர்ட் நம்பர் 3 இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, விக்கல் விக்ரம், அரோரா, எஃப்ஜே, சபரி. இந்த மாதிரி 5 பேரும் வந்து டீம் நம்பர் 3. மீதி டீம்லாம் 4 பேர், இந்த டீம்ல மட்டும் 5 பேர். ஏன்னா மொத்தம் 13 பேர் இருக்காங்க வீட்டுல. சோ 4 பேரா பிரிக்க முடியாது. அதனால ஒரு டீம்ல எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இந்த டீமுக்கு எல்லாம் பேர் வைக்கணும். டீம் 1 கானா வினோதர டீமுக்கு வந்து கரகாட்ட குழுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து டீம் 2 அவங்க வந்து நம்ம விஜய் பார்வதி டீம். விஜய் பார்வதி டீமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்மாடி ஆத்தாடி நடன குழு. அதுதான் வந்து அவங்களோட டீமோட நேமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம விக்கல் சிக்ரமோட டீமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடினே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட டீமோட நேம் வச்சிருக்காங்க. சோ இந்த 3 டீம் இருக்கா, இந்த 3 டீமும் வந்து பிக் பாஸ் கிட்ட நாங்க ரெடின்னு சொல்லிட்டு, நாங்க ரெடி பிக் பாஸ், நாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டா உடனே பிக் பாஸ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டைமிங் கொடுப்பாப்ல. அதாவது ஒரு மணி நேரம் டைமிங் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்து ஒரு 3 ரவுண்டு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் தனியா இருக்கும். ஓகேவா? ஒரு பர்சன் போய் டான்ஸ் ஆடுவாங்க. மீதி 3 பேர் இருக்காங்களே, அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 ஹவர் சொல்றாருல, ஒருத்தர் வந்து செகண்ட்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த செகண்ட்ஸை கணக்கு பண்ணி 60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்ட்ல இன்னொருத்தர் போயிட்டு மினிட்ஸை கணக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல இந்த செகண்ட்ஸை கணக்கு பண்ணவங்களும் மினிட்ஸை கணக்கு பண்ணவங்க தான் வந்து கஷ்டமே. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஹவர்ஸை கணக்கு பண்றது. ஓகேவா? இப்போ இந்த செகண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு மினிட்ஸ் எல்லாம் முடிஞ்சு 1 ஹவர் ஆயிடுச்சு பண்ணா, அந்த இன்னொரு ரவுண்ட்ல வந்து இன்னொருத்தர் போய் நின்று 1 ஹவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல வந்து என்ன ஒரு மெயின் மேட்டர்னா, இதுல வந்து நீங்க வந்து எக்ஸாக்டா அந்த டைமிங்க சொல்லணும் இல்ல, கொஞ்சம் மேல கீழே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஒரு ½ ஹவர் டைம் வந்து டிஃபரெண்டா சொன்னீங்கன்னா நீங்க அவுட். ஓகேவா? அங்கேயே அவுட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப டான்ஸ் ஆட போறாங்களே ஸ்டேஜ்ல, அவங்க வந்து அங்க ஸ்டேஜ் மேல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஹெட் கியர்ஸ் இருக்கும், பாட்டம் இருக்கும், ஜாக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த 4த்தையுமே எடுத்து அவங்க வந்து ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா டான்ஸே ஆடணும். இதுதான் வந்து ரூல்ஸா வச்சிருக்காப்ல. ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இதுல ஜெயிச்சா என்ன கிடைக்கும்ன்றதுதான் இங்க மெயின் மேட்ரு. அதாவது இதுல ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து அந்த டீம், இப்போ கானா வினோத் டீம் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்ரா, கானா வினோத், நம்ம திவ்யா கணேஷ், அதுக்கப்புறமேட்டு அமித் பார்கவ், இவங்க 4 பேருமே டைரக்டா வந்து அடுத்த வாரம் தலை போட்டியில பங்கேற்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இதுலதான் ஒரு மெயின் மேட்டர் வச்சிருக்காப்ல, ஒரு சர்ப்ரைஸாவும் இருந்தது. அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்ன்றதை இங்கே அனௌன்ஸ் பண்ணாப்ல. 3 வாட்டி ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாப்ல. அதுக்கப்புறமேட்டு அந்த சர்ப்ரைஸை சொன்னாரு. அதாவது இப்போ கானா வினோத், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், நம்ம அமித் பார்கவ், இவங்க 4 பேர் இருக்காங்களே,
இந்த 4 பேரும் ஜெயிச்சாங்கப்பா, இந்த டீம் ஜெயிச்சிச்சு, இந்த 4 பேர் இருந்து ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது அவங்க ஃபேமிலி ஒருத்தவங்க உள்ள வருவாங்களா அடுத்த வாரம், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா வந்து பிக் பாஸ் வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. ஏன்னா ரொம்ப எமோஷனா நிறைய பேர் இங்க உடஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெளியே நடந்தது, வெளியே இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா அவங்களுக்கு இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ இந்த ஒரு டாஸ்க்ல இது ஒண்ணு வச்சிருக்காங்களா, அந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு உண்மையிலே வந்து அட்வான்டேஜ் தான் இது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி ரவுண்ட் ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஃப்ரீ டாஸ்க் நெக்ஸ்ட் வீக். இந்த வீக் வந்து இப்போ இந்த கிளாக் வந்து சுத்தி அந்த இதுலாம் பண்ணாங்களா, இது வந்து டே ஒன்னுக்கான டாஸ்க். ஓகேவா, டே ஒன்ல இந்த கிளாக் டாஸ்க் இருக்கு, நாளைக்கு வேற ஒண்ணு மாறும். ஓகேவா, இந்த மாதிரி 3 நாள் ஒன்னு நடக்கும். ஓகேவா, அதை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாப்ல. சோ இதுதான் மக்களே டாஸ்க் சுவாரஸ்யமா இருக்குல்ல, பொறுத்திருந்து பாப்போம் இவங்க எப்படி அந்த டாஸ்க் விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டான்ஸ் மாரத்தான் 2.0 நல்லா வந்து ஃபன்னா எடுத்துட்டு போவாங்க, ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதையும் குழி தோண்டி புதைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க தட்டி விட்டுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.